நவகிரகத்தில் 9 கிரகத்தில் இந்த சுக்கிர திசைக்கு தான் அதிகம். காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேஷ லக்கணத்திலிருந்து 12 மீன லக்கணத்துக்குள்ள ஒரு முதல்ல சுக்கிரஸ்தலம்னு சொல்லக்கூடியது கும்பகோணத்துக்கு பக்கத்தால் கஞ்சனூரில் இருக்குது. ஆனால் அதுக்கு சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு அர்த்தற்றவனுக்கும் பரதேசிகளுக்கும் முற்றும் திறந்தவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் குரு நல்லவன். காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன். சுக்கிரதசை வரும்போது ஒருத்தவங்களுக்கு லக்னத்தை பொறுத்து சுக்கிரதசை வேலை செய்யும். முன்பு ஒரு ஜாதகத்தில் உட்காந்து நல்ல நிலைமை இருந்தால் அவனை கோடீஸ்வரனுக்கு சுக்கிரன் கெட்டு போச்சு, நான் பரிகாரம் பண்ணால் நல்லா, நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த கிரகம் அந்த இடம் உனக்கு உச்சம் பெற்றிருக்குது. நீ தான் ஜோசியத்தில் சொன்னல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்குது, எனக்கு ஏன் உடல்நிலைகள் இருந்தா நிச்சயமா அந்த சுக்கிர பகவான். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு தசாபத்தி பலனை பற்றி சொல்ல போகிறேன். சுக்கிர திசையை பற்றி. முதல்ல சுக்கிர திசைன்னா என்ன, சுக்கிர பகவான் யார்? நவகிரகத்திலேயே ஒரு நல்ல கிரகம்னு சொல்லக்கூடியது சுக்கிராச்சாரியார். இந்த சுக்கிராச்சாரியார் ஒரு மனுஷனுக்கு தசாபுத்தி காலத்தில் என்ன பண்ணும்? தசை என்பது உடல், புத்தி என்பது மூளை. சொல்கிறது புரியுதுங்களா? முதல்ல தசாநாதன் புத்திநாதன். ஒரு தசை சுக்கிர தசை மொத்தம் 20 வருஷம், முன்பாதி பின்பாதின்னு சொல்லக்கூடியது. நவகிரகத்தில் 9 கிரகத்தில் இந்த சுக்கிர தசைக்கு தான் அதிக வருஷம், 20 வருஷம். அந்த 20 வருஷம் தசை நடத்தும். சுக்கிர தசைன்னு சொல்லக்கூடியது எதுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேஷ லக்கணத்திலிருந்து 12 மீன லக்கணத்துக்குள்ள ஒரு ராசின்னு சொல்லக்கூடியது ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் அதிபதி. துலா ராசிக்காரங்களும் ரிஷப ராசிக்காரங்களும் சுக்கிர பகவானை வழிபடுறது நல்லது. முதல்ல சுக்கிரஸ்தலம்னு சொல்லக்கூடியது கும்பகோணத்துக்கு பக்கத்தால் கஞ்சனூரில் இருக்குது. இதுக்கு அடிப்படைன்னு சொல்லக்கூடியது பார்த்தா ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளையும் எடுத்துக்கலாம். அங்கேயும் அந்த சுக்கிர பகவான் தாயார் சன்னதிக்கு போய் வழங்கினா அந்த சுக்கிரனுடைய கெட்டது நடந்ததாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தால் குறைக்கிறதுக்கும் நல்லது நடந்தால் அதிகப்படுத்துறதுக்கும் இந்த சுக்கிர பகவான் கோயிலுக்கு போகிறது நல்லது. முதல்ல சுக்கிர திசை. இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பண்ணும்? சுகபோகத்துக்கு அதிபதி சுக்கிராச்சாரியார். ஒருத்தர் நல்லா வாழ்கிறான்னா அதுக்கு சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சுகபோகம், சந்தோஷம், நிம்மதி, கவலை இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கறது சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுன்னா திருமணத்துக்கும் அதுதான் அதிபதி. திருமணத்துக்கு குரு அதிபதி கிடையாது. எல்லாரும் என்கிட்ட வரும்போது எங்களுக்கு குருபலன் இருக்குதான்னு கேட்பாங்க. நிச்சயமாக குருவுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சுக்கிராச்சாரியரே உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது. பற்றற்றவனுக்கும் பரதேசிகளுக்கும் முற்றும் திறந்தவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் குரு நல்லவன். லௌகிக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷ வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சொத்து சுகத்தோடு வாழ்கிறவங்களுக்கும் சுக்கிராச்சாரியார் நல்லவர். இந்த சுக்கிரனால் தான் முதல்ல எடுத்துக்கணும். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பூரா சுகமாக வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. யாருமே துக்கமாக வாழணும்னு நினைக்கல, கவலையை எடுத்துக்கணும்னு நினைக்கல, கஷ்டத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கல. அப்போ கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு கிரகம்னா சுக்கிராச்சாரியார் தான். அந்த சுக்கிராச்சாரியார் திருமணத்துக்கு முக்கியமான கிரகம் சுக்கிராச்சாரியார். ஏன்னு இந்த ஜோசியத்தில் குருவை எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னுடைய அனுபவத்தில் சுக்கிர பகவான் தான் ஒரு திருமணத்துக்கு உகந்த கிரகம். அந்த சுக்கிர பகவான் காலபுருஷ தத்துவம் நல்லா ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிராச்சாரியார். சுக்கிர பகவான் ஒரு நல்ல கிரகம். ஆனால் சுக்கிரதசை வரும்போது ஒருத்தவங்களுக்கு லக்னத்தை பொறுத்து சுக்கிரதசை வேலை செய்யும். முன் 10 வருஷம் பின் 10 வருஷம். ஸ்ரீரங்கத்தில் சொல்லுவாங்க, இந்த ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாளுக்கு 10 பகல் 10 இரவுன்னு கொண்டாடுவாங்க. அது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மார்கழி மாதத்தில். அது எதுக்குன்னா இந்த சுக்கிர பகவானுக்கு உகந்தது தான். முன் 10 பின் 10, ரா 10 பகல் 10ம்பாங்க. அந்த சுக்கிர பகவான் தான் உகந்தது. சுக்கிர பகவான் வந்தாவே அவங்களுக்கு சுக்கிரதசை வந்துருச்சு, ஒரு நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் இது மாதிரி பெற்றுட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் எங்கே இருந்தால் என்ன நிலைன்னு எனக்கு தெரியும், ஜோசியர்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெறும், ரிஷபத்திலையும் துலாத்திலையும் ஆட்சி பெறும். சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் பெறும். நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது அந்த சுக்கிர பகவானுக்கு யார் நட்பு அப்படின்னு இருக்குது. பகைன்னு ஒன்று இருக்குது. நட்பு பகை சமம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் அந்த கிரகத்தினுடைய தன்மையை உயர்த்தும் தாழ்த்தும். அதை விட சுக்கிரன் சேர்க்கை. சுக்கிரன் தனியாக ஒரு ஜாதகத்தில் உட்காந்து நல்ல நிலைமை இருந்தால் அவனை கோடீஸ்வரனாக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி கட்டத்தில் ஒரு மாதிரி இருந்து நவாம்ச கட்டத்தில் நல்லா இருந்தால் அது மனைவியால் யோகத்தை கொடுக்கும். ஒரு மனுஷன் திருமணத்துக்கு முன்னாடி வறுமையில் வாடுவான்,
திருமணத்துக்கு பிற்பாடு இந்த நவாம்சத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் அவனை கோடீஸ்வரன் ஆக்கும் மனைவியுடைய யோகம். சொல்கிறது புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஒருத்தன் வந்து முன்னாடி கோடீஸ்வரனாக இருப்பான், நம்ம கல்யாணம் பண்ணி பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு காரணம் அவன் மனைவி காரணம் இல்லை. அவனுக்கு கல்யாணம் பண்ணால் பிச்சைக்காரன் ஆகணும்னு விதி இருக்கும். அதனால் எந்த குழந்தையும் காரணம் காட்டாதீங்க. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது நடக்கும். ஜோதிடம் அதுதான். ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி. இதை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ எனக்கு சுக்கிரன் கெட்டு போச்சு, நான் பரிகாரம் பண்ணால் நல்லா ஆகும்னா நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த கிரகம் அந்த இடத்த விட்டு மாறி உட்காராது. நீ பிறக்கும்போது உன் ஜாதகத்தில் எழுதுனது பிரகாரம் தான் நடக்கும். அப்போ கோச்சாரம் குரு மாறுது, சனி மாறுது, ராகு எது மாறுது. ஐயா அது பொதுவான பலனுக்கு தான் பொருந்தும் ஒழிய உங்கள் தனிப்பலனுக்கு பொருந்தாது. சும்மா சொல்லிக்கலாம். பொதுவான ராசி பலன் அது ஒரு 100க்கு 10% தான் வேலை செய்யும். 90% உங்கள் ஜாதகத்தில் வேலை செய்யும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். சுக்கிரன் நல்லா இருக்கணும். திருமண வாழ்க்கை, லௌகிக வாழ்க்கை, அந்த சந்தோஷமான வாழ்க்கை, சொத்து சுகம், பூமி, வண்டி வாகனம் நல்ல நிலையில் வாழணும்னா சுக்கிர பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆனால் மற்ற கிரகத்தையும் விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஸ்தானம் ஸ்தானபலம் காரகன், ஸ்தானம் ஸ்தானபலம் காரகன், காரகத்தத்துவம்னு ஒன்று இருக்குது, பாவகத்தத்துவம்னு ஒன்று இருக்குது. ஸ்தானமும் நல்லா இருந்து பாவமும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு சுகபோக வாழ்க்கைக்கு ஒரே ஒரு இடம் ஜாதகத்தில் 4ஆம் இடம். வீடு, வாகனம், வித்தை, தாய், சுகம், பூமி இத்தனையும் கொடுக்கறது சுக்கிர பகவான். ஆனால் அதுக்கு 4ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கும். 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா சுக்கிர பகவான் வலுத்திருந்தும் பிரயோஜனம் இல்லை. உனக்கு உச்சம் பெற்றிருக்குது, நீ தான் ஜோசியத்தில் சொன்னல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்குது, எனக்கு ஏன் கொடுக்கலாம்? 4ஆம் இடம் கெடக்கூடாது. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மறையக்கூடாது. மறைஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த கெட்டதெல்லாம் பண்ணிவிடும். இதுதான் ஜோதிடம். ஜோதிடம்ங்கிறது ஒரு உதவி, ஒரு வழிகாட்டு. சொல்கிறது புரியுதுங்களா? இதை விற்கிறதே பாவம் தெரியுது. என்ன பண்ணுறது? சூழ்நிலைக்கு ஜீவனத்துக்கோசரம் என்னால் முடிஞ்ச உதவியே உங்களுக்கு செய்கிறேன். ரைட்டுங்களா? சுக்கிர பகவான் ஒரு ஜாதகம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரிஷபத்திலையும் துலாத்திலையும் இந்த சுக்கிர பகவான் ஆட்சி. சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம், மீனத்தில் உச்சம். இந்த சுக்கிர பகவான் வந்து கடகத்திலையும் சிம்மத்திலையும் பகை பெறும். அந்த உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து, அதுவும் இல்லாமல் இன்னொன்று நல்லா சொல்லிடுறேன். ஜாதகத்தில் கட்டத்தில் உட்கார்றத கூட முக்கியம் இல்லை. 27 நட்சத்திரம், ஒரு 4 பாதம், 108 பாதம் ஒரு கட்டத்துக்கு. அந்த கட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்ல சாரம் சுக்கிரன் நட்பு சாரத்தில் வாங்கி ஆட்சியை பெற்றிருந்தாலோ உச்சமை பெற்றிருந்தாலோ நல்ல சாரத்தில் வாங்கி ஒரு நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக அந்த சுக்கிர பகவானுடைய திசையோ புத்தியோ உங்களுக்கு யோகத்தை கொடுத்து நல்ல நிலைக்கு அனுப்பி வைக்கும், நல்ல நிலைக்கு வாழ வைக்கும். உங்களுக்கு இந்த சுக்கிர தசை வரும்போது யாராக இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், கண் பாதிப்பு ஏற்படும். சுக்கிர தசை வரும்போது கண்ணை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா சுக்கிர பகவானுக்கு இடது கண்ணில் பாதிப்பு கொடுத்துருக்குது. அதனால் ஒத்த கண்ணாக இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப நல்லது பண்ணுறாரு. சுகபோக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றி தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.